இவர் இந்த கார் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கார் வந்து குப்பை வண்டியா மாத்திட்டாரு. அந்த கார் பேர் கேட்டீங்கன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. ரோல்ஸ் ராய்ஸ். இவர் பேர் என்னன்னு தானே கேக்குறீங்க. மகாராஜா ஜெய்சிங் பிரபாகர். ராஜஸ்தான்ல ஆழ்வார்னு ஒரு இடம் இருக்கு. அங்க உள்ள மகாராஜா இவர் வந்து ராஜ்புத் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஆட்சி செய்த காலங்கள் பாத்தீங்கன்னா 1892 to 1937 வரைக்கும். 1920s காலகட்டத்துல இந்த மகாராஜா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஷோரூம்குள்ளார என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு காமன் மேன் உடையில இருக்காரு. ஸோ பாக்குறதுக்கு ஒரு காமன் மேனா மாதிரி தெரிவாரு. ஆனா இந்த ஷோரூம் கார் எம்ப்ளாயிஸ் பார்த்துட்டு வந்து இவர் எங்க அஃபோர்ட் பண்ண போறாரு, காமன் மேனா தான் தெரியுறாருன்னு அவர் மேல சிரிக்கிறாங்க, கிண்டலும் கேலியும் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து அந்த மகாராஜாவுக்கு வந்து அந்த அசிங்கத்தை, அந்த அவமானத்தை வந்து அவர் தாங்க முடியாம திருப்பி வந்துடுறாரு. இதுக்கு எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா மீண்டும் அந்த ஷோரூமுக்கு விசிட் பண்றாரு. ஃபுல் அவரோட ராயல் அட்டையர்ல திருப்பி போறாரு. போய் அவர் வந்து 10 கார் வாங்குறாரு. அந்த 10 கார்ல 6 காருக்கு வந்து இமீடியட் பேமெண்ட் பண்ணிடுறாரு. 4 காரை வந்து இந்தியாவுக்கு ஷிப் பண்ணிடுறாரு. இப்பதாங்க அந்த சம்பவம் நடக்குது. இது என்னன்னா உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. அவர் காரை வந்து அவர் இருந்த இடம் பாத்தீங்கன்னா ஆழ்வார் தான். ஸோ ஆழ்வார்ல ஷிப் பண்ணிட்டு அவர் அந்த காருகளை வந்து குப்பை வண்டியா மாத்திடுறாரு. இதை பார்த்த ரோல்ஸ் ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஷாக் ஆகி ஒரு மன்னிப்பு கடிதம் அனுப்புறாங்க. அவங்களோட எம்ப்ளாயிஸ் பிஹேவியரை பத்தி இது பண்ணது தப்புதான்ற மாதிரி ஒரு டெலிகிராம் அனுப்புறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க நிறைய ரோல்ஸ் ராய் ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் அவங்க காரு வந்து மகாராஜாவுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. இந்த மகாராஜாவை பத்தி சொல்லணும்னா இவர் 10 வயசுலயே ராஜாவாயிட்டாரு. இவர் படிச்சவர் கூட எங்கன்னு பாத்தீங்கன்னா மயோ காலேஜ் அஜ்மர்ல. இவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சன். பிகாஸ் த பிரிட்டிஷ் பொலிட்டிஷியன் எட்வின் மான்டேகே சொல்லியிருக்காங்க, த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் இந்தியன் ஹி ஹாஸ் எவர் மெட். ஆனா பழக்க வழக்கங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, இவர் வந்து பயங்கர லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாரு. தாம் தூம்னு செலவழிக்கிறது, அந்த மாதிரி இவரோட லைஃப்பை வந்து பயங்கர இதுவா செலவழிச்சு ஒரு கடனாளி ஆகி இவருக்கு பைசா ஃபுல்லா போய் இவர் வந்து திருப்பி பிரிட்டிஷ்கிட்டயே தன்னுடைய ராஜ்யத்தை வந்து சரண்டர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த காரை வந்து குப்பை வண்டி ஆக்கின சம்பவம் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆகி இவர் வந்து கரெக்டா தான் செஞ்சிருக்காரு அந்த மாதிரி பேசப்பட்டுச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இவர் செஞ்சது கரெக்டா இல்ல அப்படி செஞ்சிருக்க கூடாதான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.